Welcome to Simplicity Math. So exercise 3.6 factorize the following x square plus 10x plus 24. So 24 வந்து split பண்ணனா add பண்ணா 10x கிடைக்கணும். So multiply பண்ணா 24 கிடைக்கணும். So 24 வந்து 6 into 4 னு split பண்ணலாம். So x square plus 10x plus 24. So product வந்து என்னது 24, sum வந்து 10. So split the middle term. We split the middle term 6x plus 4x னு எழுதணும். As 6x and 4x. So x square plus 6x plus 4x plus 24 னு எழுத போகிறோம். X square plus 6x plus 4x plus 24 is equal to so x square plus 6x plus 4x plus 24. So first two term காமனாக x வெளில எடுத்துட்டுனா ரிமைனிங் வந்து x plus 6 இருக்கும். அதே போல் நெக்ஸ்ட் டூ டேர்ம் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ 4 எடுத்துட்டா ரிமைனிங் x plus 6. ஸோ இங்கே x plus 4ம் x plus 6 வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. அப்போ ஒரு x plus 6 எழுதிக்கலாம். ஸோ x plus 6 into x plus 4 ஆன்சர். Next second question. Z square plus 4z minus 12. So minus 12 6 into 2 னு split பண்ணலாம். So 6 into 2 say at the same time middle term வந்து 4z வரணும். So 6 minus 2 வந்து 4. So அப்போ கரெக்டாக இருக்குது. ப்ராடக்ட் வந்து minus 12, sum வந்து 4. So split the middle term as 6x minus 2, sorry 6z minus 2z. So z square plus four z minus 2 minus 12 z plus z square plus 6z minus 2z minus 12. ஸோ ஃபஸ்ட்டு டூ டேர்மில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ காமன் பார்த்தீங்கன்னா z காமனாக வெளில எடுத்துனா z plus 6. ஸோ நெக்ஸ்ட் டேர்மில் minus 2 காமனாக வெளில எடுத்துனா ரிமைனிங் z plus 6. ஸோ z plus 6 காமனாக இருக்குது. ஸோ z plus 6. ஸோ z minus 2 into z plus 6. ஸோ தேர்ட் கொஷின் minus 16 minus 8 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ p ஸ்கொயர் minus 6p ஸோ மிடில் டேர்ம் வந்து minus 8p plus 2p ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். split the middle term. minus 8p and 2p. So p square minus 6p minus 16 is equal to p square minus 8p plus 2p minus 16. So p square minus 8p ரெண்டுக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா p வெளில எடுத்துட்டோன்னா p minus 8 plus 2 into p minus 8. So comma p minus 8 remaining p plus 2.
Next fourth question, t square plus 72 minus 17t. ஸோ இதை ஆர்டரை எழுதிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் வந்து 72, சம் வந்து -17, t ஸ்கொயர் -17t + 72ன்னு எழுதியிருக்கோம். ஸோ t ஸ்கொயர் -17t + 72. ஸோ split the middle term. 72. ஸோ மைனஸ் split the middle term வந்து -9t -8t. ஸோ t ஸ்கொயர் -9t -8t + 72. t காமனாக எடுத்துனா t -9. ஸோ நெக்ஸ்ட் -8 72ல் காமனாக எடுத்துனா -8 t -9. ஆன்சர் t -9 into t -8. நெக்ஸ்ட் y ஸ்கொயர் -16y -80. -80 ஸ்ப்ளிட் பண்ணோன்னா -20 into 4. ஸோ ப்ராடக்ட் -80, sum -16. Split the middle term as -20y and 4y. So y square -16y -80 is equal to y square -20y plus 4y -80. ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக பார்த்தீங்கன்னா y will. ஸோ y into y -20 plus 4 காமனாக எடுத்தால் y -20. ஸோ ஆன்சர் y -20 into y plus 4. Next question, a square plus 10a minus 600. So minus 600 30 and -20 split பண்ணுறோம். So split the middle term as 30a and -20a. So a square plus 30a minus 20a minus 600. a into a plus 30. ஸோ இதில் காமனாக வெளில எடுத்தோன்னா -20 a plus 30. ஸோ காமனாக a plus 30, remaining a minus 20. ஸோ ஆன்சர் a plus 30 into a minus 20. Next second question, 2a square plus 9a plus 10. டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9a ப்ளஸ் 10. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தா கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. ஸோ இந்த 2 வந்து என்ன பண்ணோம், கான்ஸ்டண்ட்டோட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போ ப்ராடக்ட் வந்து என்னது 2 into 10 is equal to 20. ஸோ சம் வந்து 9. ஸோ இப்போ சம் வந்து 9 வரணும். ஸோ ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கணும். ஸோ அப்போது 20 ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணால் 5 4s are 20. ஸோ 5 + 4 வந்து என்னது 9. ஸோ 20 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் 5 4. ஸோ ஸ்ப்ளிட் த மிடில் டேர்ம் as 5a and 4a. Two a square plus 9a plus 10 is equal to 2a square plus 5a plus 4a plus 10. So 2a square plus 5a. So common a வெளில எடுத்துட்டோம்னா 2a plus 5. ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக பார்த்தீங்கன்னா 2 வெளில எடுத்துனா 2a plus 5. ஸோ ஆன்சர் வந்து 2a plus 5 into a plus 2.
Next question, 5x square minus 29xy minus 42y square. ஸோ இது வந்து கோஎஃபிஷியன்ட் 5 இருக்குது ஃபஸ்ட் டேர்மில். ஸோ அது வந்து 42ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5 இன்ட்டு மைனஸ் 42 மைனஸ் 210. ஸோ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணோன்னா நமக்கு சம் வந்து மைனஸ் 29 கிடைக்கணும். ஸோ மைனஸ் 35 இன்ட்டு 6 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ளிட் த மிடில் டேர்ம் ஆஸ் minus 35x and 6x. So 5x square minus 29xy minus 42y square is equal to 5x square minus minus 35xy plus 6xy minus 42y square. ஸோ ஃபஸ்ட்டு டூ டேர்ம்லேயும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள், வெளில எடுக்கலாம். ஸோ காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5x. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா x மைனஸ் 7y. உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ 5x ஸ்கொயர் மைனஸ் 35xy கரெக்டாக இருக்குது. ஸோ ரிமைனிங் இதில் xy காமனாக x மைனஸ் 7y. ஸோ இப்போ x மைனஸ் 7y வெளில எடுத்து எழுதிக்கலாம். ஸோ x மைனஸ் 7y ரிமைனிங் 5x ப்ளஸ் 6y. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், 9 minus 18x plus 8x square. ஸோ இது ஆர்டர் எழுதுனா 8x square minus 18x plus 9 வரும். ஸோ 72 வந்து ப்ராடக்ட்டு, சம் வந்து minus 18. ஸோ 72 ஸ்ப்ளிட் பண்ணோன்னா minus 12 into minus 6. ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு minus 18 கிடைக்கும். Suppose split the middle term as minus 12x and minus 6x. Eight x square minus 12x minus 6x plus 9. ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக 4x. ஸோ இன்ட்டு 2x minus 3 minus 3 into 2x minus 3. ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக பார்த்தீங்கன்னா 2x minus 3 remaining 4x minus 3. Next fourth question, 6x square plus 16xy minus 8y square. So in the 48. So 12. So middle term on the 16. So 12 into 4. So first term 6. So last term 8. So 6 8s are 48. So product 6 into 8 is equal to 48. Sum is equal to 16. So split the middle term as 4xy and 12xy. So 6x square plus 16xy plus 8y square. ஸோ கொஷினில் மைனஸ் 8y ஸ்கொயர்னு இருக்குது, அதை ப்ளஸ்ன்னு மாற்றிக்குங்க. ஸோ 6x ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 4xy ப்ளஸ் 8y ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு டூ டேர்ம்ஸ் காமனாக இருக்கிறது 6x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக பார்த்தீங்கன்னா 4y into x plus 2y. So answer வந்து 6x plus 4y into x plus 2y. So 6x plus 4y காமனாக 2 வெளில எடுத்துட்டோம்னா x plus 2y into x plus 2y.
ஸோ ஆன்சர் வந்து 2 into x plus 2y into x plus 2y. Next fifth question, 12x square plus 36x square y plus 27y square x square. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 3x ஸ்கொயர் வெளில எடுத்துட்டோம்னா 9y ஸ்கொயர் ப்ளஸ் 12y ப்ளஸ் 4. ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 into 4 36, சம் வந்து 12. ஸோ 9 4 வந்து 36. ஸோ ஸ்ப்ளிட் டேர்ம் மிடில் டேர்ம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா, ஸோ 3x ஸ்கொயர் இன்ட்டு 9y ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 6xy is equal to 6xy plus 6xy plus 4 இருக்கணும். ஸோ 3x ஸ்கொயர் இன்ட்டு 3y இன்ட்டு 3y plus 2 plus 2 இன்ட்டு 3y plus 2. ஸோ இது ப்ளஸ்ஸு 4 14 இருக்குது, அது மாற்றிக்கங்க. ஸோ 3x ஸ்கொயர் இன்ட்டு 3y plus 2 into 3y plus 2. So 3y plus 2 வந்து 3y plus 2 whole square எழுதிக்கலாம். Next sixth question, a plus b whole square plus 9 into a plus b plus 18. ஸோ இங்கே a plus bன்றதை xன்னு denote பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் வந்து 18, sum வந்து 9. ஸோ split the middle term as 6x and 3x. x square plus 9x plus 18. So x square plus 6x plus 3x plus 18 is equal to x square ரெண்டுத்துக்கும் பொதுவாக காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா x into x plus 6 plus 3 into x plus 6. So answer x plus 6 into x plus 3. Next, ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக a plus b சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ a plus b plus 6 into a plus b plus 3. a plus b whole square into a 9 into a plus b plus 18 is equal to a plus b plus 6 into a plus b plus 3. Next question. So factorize the following: p minus q whole square minus 6 into p minus q minus 16. So let p minus q is equal to x. So இப்போ x எடுத்துனா p minus q is equal to x. ஸோ p minus qக்கு பதிலாக x சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 16. ஸோ மைனஸ் 16 என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் வந்து மைனஸ் 16. ஸோ மிடில் டேர்ம் வந்து மைனஸ் 6x இருக்குது. ஸோ சம் வந்து 6 மைனஸ் 6. ஸோ இப்போது மைனஸ் 16 மைனஸ் 8 ப்ளஸ் 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ மிடில் டேர்ம் வந்து மைனஸ் 8 ப்ளஸ் 2. ஸோ ஸ்ப்ளிட் த மிடில் டேர்ம் ஆஸ் minus 8x and minus 8x and 2x.
So x square minus 6x minus 16 is equal to x square minus 8x plus 2x minus 16. So first two termல காமனாக இருக்கிறது x. So x minus 8 plus 2 into x minus 8. So answer வந்து x minus 8 into x plus 2. So final answer பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸுக்கு பதிலாக p minus q சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ x minus 8 into x plus 2 but x is equal to p minus q. p minus q minus 8 into p minus q plus 2. Next question, m square plus 2mn minus 24n square. So minus 24 split பண்ணா 6 into minus 4. So split the middle term as 6mn and minus 4mn. So m square plus 2mn minus 24m square is equal to m square plus 6mn minus 4mn minus 24m square. ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 6mn. ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது எம் வெளில எடுத்தோன்னா எம் ப்ளஸ் 6n மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 4n இன்ட்டு எம் ப்ளஸ் 6n. ஸோ என் ஸ்கொயர் இருக்கனால n இதில் காமனாக வெளில எடுக்கிறோம். ஸோ ரிமைனிங் எம் ப்ளஸ் 6n இன்ட்டு எம் மைனஸ் 4n. Next question, root of 5a square plus 2a minus 3 root 5. So product வந்து root 5x minus 3 root y is equal to minus 15. So root 5 5 ஆயிடும். So 3 into 5 வந்து minus 15. Sum வந்து 2. So root 5 into root 5, 3 root 5 is equal to, so 3 into 5 is equal to 15. So minus இருக்குதா minus 15. So spread the middle term. So minus 15 வந்து ஸ்ப்ளிட் பண்ணோன்னா என்னது 5 into minus 3. So split the middle term as middle term as 5x and minus 3x. ஆக்சுவலாக இங்கே நம்ம கொஷினில் ஏன்னு இருக்குது. ஸோ ஏன்னு மாற்றிங்க, எக்ஸ் கிடையாது. ஸோ root 5a square plus 2a minus 3 root 5. ஸோ root 5a square plus 5a minus 3a minus 3 root 5. ஸோ இது ரெண்டுத்துலேயும் இப்போ root 5a வெளில எடுத்துனா a plus root 5. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ minus 2 into a plus root 5. ஸோ ஆன்சர் a plus root 5 into root 5 minus root 5a minus 3. root 5a minus 3. Next question.
a power 4 minus 3a square plus 2. ஸோ a square is equal to xன்னு denote பண்ணிக்கலாம். அப்போது a power 4 minus 3a square plus 2 is equal to a square whole square minus 3a square plus 2. ஸோ இப்போ a square பதிலாக x square minus 3x plus 2. ஸோ இப்போது 2 ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஸோ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2. ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் 3 கிடைக்கணும். x into x square minus x minus 2x plus 2. ஸோ காமனாக x வெளில எடுத்துட்டோம்னா x minus 1 minus 2 into x minus 1. Answer x minus 1 into x minus 2. So let a square minus 1 into a square minus 2. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக a square சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ a square minus 1 வந்து minus 1 whole square எடுத்தால் a square minus b square. ஸோ அது வந்து a plus 1 into a minus 1ன்னு மாற்றிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து a plus 1 into a minus 1 into a square minus 2. Next question, a power 4 minus 3a square plus 2. The next fifth question, 8m cube minus 2m square n minus 15m n square ஸோ m இன்ட்டு எல்லாத்துலேயும் காமனாக m வெளில எடுத்துடலாம். m வெளில எடுத்துட்டோம்னா 8m ஸ்கொயர் மைனஸ் 2m மைனஸ் 15n ஸ்கொயர். ஸோ 15 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 8 இருக்குது. மைனஸ் 2m மைனஸ் ஸோ m இன்ட்டு 8m square minus 12mn plus 10mn minus 15n square. ஸோ m இன்ட்டு ரெண்டுத்துலேயும் பொதுவாக பார்த்தீங்கன்னா 4m இன்ட்டு 2m மைனஸ் 3n ப்ளஸ் ரெண்டுலேயும் பொதுவாக லாஸ்ட் 2 டேர்ம்ஸில் 5n வெளில எடுத்தால் 2m மைனஸ் 3n. ஸோ m இன்ட்டு 2m மைனஸ் 3n. ஸோ ரிமைனிங் இருக்கிறதே எழுதிங்க. ஸோ சிக்ஸ்த் கொஷின் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயர் ப்ளஸ் 2/xy. ஸோ இது பார்த்திங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. So a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. Last term 2/xy split பண்ணி எழுதுகிறோம். So 2 into 1/x into